குடுகுடுப்பக்கார சொல்லும் குரளி வித்த கதையில்ல, புள்ளைகளை பயம் காட்டும் பூச்சாண்டி கதையில்ல, அண்ட புல்கன் அவுத்து விடும் ஆவி கதையில்ல, விக்ரமாதித்ய சொன்ன வேதாள கதை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம TN20 தமிழ் இன்னைக்கு எங்கன்னா வரதாபுரம் NK பிரதர்ஸ் காலை நேர்காணல் வந்து வீடியோ எடுக்க வந்துருக்கிறோம். அவங்க கிட்ட காலை உரிமையாளர் கிட்ட என்ன நம்ம கேட்குவோம். கண்டிப்பா அவங்களோட மனசு கஷ்டத்தை சொல்லுவாங்க. மறக்காம பாருங்க. ஆய்த்தாலா, உங்க பேர் என்ன? கோதாண்டன். கோதாண்டன். ஸோ இந்த காலை வந்து எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? நீங்க என்ன ஊரு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எங்க ஊர் வரதாபுரம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், சூளகிரி. இந்த காலை 6 வருஷத்துலேருந்தே வளர்க்குறோம். ஸோ என்ன உங்க வீட்டில் எப்படி சப்போர்ட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி சப்போர்ட்டு, உங்க அண்ணா எப்படி சப்போர்ட்டு, எந்த லெவலில் வந்து நீங்க வந்து சப்போர்ட்ல நீங்க வந்து காலையை வளர்த்துட்டு வரீங்க? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. உங்க வீட்டில் எப்படி சப்போர்ட்டு? வீட்டுல எல்லாம் இன்னும் பேசுறது இல்ல, நல்லா சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் அவங்களும் வராங்க விடுறதுக்கெல்லாம். ஸோ காலை வந்து எத்தனை வருஷமா உங்க கிட்ட இருக்கு? வாங்கினதா? சரி, உங்க கிட்ட வளர்த்துதா? எப்படி கிட்ட வளர்த்துருந்தா ப்ரோ? சின்ன வயசுல இருந்து வளர்த்து சின்ன வயசுல இருந்து வளர்த்த காலை. ஸோ எத்தனை இப்போ வந்து இந்த காலை வந்து எத்தனை வருஷமா வந்து பண்டிகை வந்து போட்டுங்க? தெருவில் போட்டுக்கிறீங்களா, அதுல போட்டுக்கிறீங்க? அதுல போட்டுருக்கோம் ப்ரோ. எத்தனை வருஷமா போட்டுக்கிறீங்க? 7 வருஷத்துலேருந்து போட்டுக்கிறோம். காலை வந்து எத்தனை வருஷத்துல இருந்து நீங்க வந்து போட்டு ரெடி பண்ணி காலை தெருவுக்கு போட்டுக்கிறீங்களா, அதுக்கு போட்டுக்கிறீங்க? அதுல போட்டிருக்கிறோம் ப்ரோ. ஒரு 7 வருஷத்துலேருந்து அதுல போட்டு நல்லா பண்டிகைலாம் நல்லா பண்ணது. ஸோ நீங்க வந்து போட்ட பண்டிகையில அது பண்டிகை 7 வருஷமா நடந்ததுல இந்த பண்டிகையில நல்லா பண்ணிச்சப்பா, இது வந்து மறக்கவே முடியாது என்னால. ஸோ நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் பண்ணி கொடுச்சுன்னா அது எந்த ஊர்? தர்மராஜ் கொத்தப்பள்ளியில தான். தர்மராஜ் கொத்தப்பள்ளி. தர்மராஜ் கொத்தப்பள்ளி டாப் பண்டிகை தலை. அது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு? ஆக்ஷன் நல்லா ரன்னிங், ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன். ஸோ தர்மராஜ் கொத்தப்பள்ளி 7 வருஷத்துல தர்மராஜ் கொத்தப்பள்ளி வந்து ஸோ மிக சிறப்பாக வந்து இந்த காலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அவங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறதுன்னா அவங்களுக்கு வந்து பணம், துட்டு, காசு இதெல்லாம் அப்புறம் இருந்தாலையும் அவங்களுக்கு வந்து செலவு பண்ணி போறது ஒரு பக்கம் இருந்தாலையும் நல்ல ஒரு ஓட்டம், ஒரே ரவுண்டு ஓடினாலையும் நல்ல ஒரு ஓட்டம் ஓடிச்சுன்னா அது எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் கூட வந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஸோ இதுவரையும் இந்த காலை வந்து பீப்பிள் எத்தனை வருஷமா போட்டுக்கிறீங்க? குச்சியில எத்தனை வருஷமா போட்டுக்கிறீங்க? 2 வருஷத்துலேருந்து பிபி போட்டுக்கிறோம் ப்ரோ. குச்சி ஒரு 6 வருஷத்துலேருந்து குச்சி போட்டு 6 வருஷமா குச்சி, 2 வருஷமா பிபில. இந்த 2 வருஷமா பிபில வந்து எந்த ஊர்ல நல்லா பண்ணுச்சு? தர்மராஜ் பிபில தான் நல்லா பண்ணுதா? சரி, ஓகே. இதுவரையும் கேட்ச் ஆயினுக்குதா? இதுல நல்லா சிறப்பான பண்டிகை பண்ணிக்குதா? கேட்ச் எல்லாம் இன்னும் ஆகல ப்ரோ. நல்லா சிறப்பான பண்டிகை பண்ணிருக்குல. எல்லாம் எங்கும் ஆகல, நல்ல பண்டிகை, நல்ல தரமான பண்டிகை பண்ணுவோம் ப்ரோ. ஸோ எல்லா ஊர்லயும் 8 வருஷமா இந்த காலை வந்து தன்னம்பிக்கையோட எல்லாருக்கிட்டையும் எல்லா கூட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சி எடுத்து கொடுத்தது. 8 வருஷமா இந்த காலை வந்து யாரும் டச் பண்ணது கிடையாது. ஸோ வாழ்த்துக்கள் இந்த காலைக்கு. ஏன்னா 8 வருஷமா ஒரு காலை வந்து பண்டிகை பண்றது சரசாத விஷயம் இல்லை. ஒரு பண்டிகையும் ஒரு அதுவும் அந்த சபையில 1,00,000 பேருக்கு அந்த சபையில வந்து வெளியே வர்றது பெரிய விஷயம். 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஓடுவாங்க. அந்த 2 ரவுண்டு 3 ரவுண்டு வெளியே வந்து அந்த காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து தரது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே அந்த காலை அமைஞ்சிடாது. ஸோ பெரிய வாழ்த்துக்கள். 8 வருஷம் அரசன்னே சொல்லலாம். அரசனுக்கு வாழ்த்துக்கள் என்றும். ஸோ நீங்கள் வந்து 2026 இந்த விழாக்கு நம்ம வந்து அது பண்டிகை விழா குழுக்களுக்கு, இந்த பண்டிகை நடத்துறவங்களுக்கு, இது புல்கேச்சருக்கு, ரசிக பெருமக்களுக்கு எல்லாருக்கும் இது சொன்னணும், என்னால் சொல்ல முடியல அப்படின்னா என்ன? இந்த வருஷம் நல்லா இது நல்லா சிறப்பா பண்ணாங்க. இந்த வருஷம் பூரா நல்லா பெனிஃபிட்டா, நல்லா மாடுபிடி வீரரும் நம்ம அதுக்கட்டு சங்க தலைவர்களும் எல்லாமே நல்லா உதவி பண்ணி இந்த வருஷம் நல்லா பண்டிகையாச்சு. நல்லா என்ன சொல்றதுன்னா நல்லா எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சியா பண்டிகை ஆச்சு இந்த வருஷம் 2026 நல்ல சிறப்பான பண்டிகை. நல்லா இந்த வாட்டி அது அப்படியே நம்ம அனைத்து இது தலைவர்களும் எல்லா சிறப்பு மக்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அதுக்கட்டுக்கு உதவி பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ ரசிகருக்கு இது சொன்னோம்ப்பா, புல் கேச்சருக்கு இது சொன்னோம், இந்த அது நடத்துறவங்களுக்கு இது சொல்லணும். இது வந்து சொல்ல முடியல, இது சொன்னோன்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றதுன்னா சிறப்பா நல்லா மாடு பிடிக்கிறது நல்லா இதா பிடிக்கணும். நம்ம பெருமக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட அனைத்து உறுப்பினர்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரிக்கணும். ரொம்ப இது என்ன சொல்றதுன்னா இப்போ மாடுபிடி வீரர்களும் கொஞ்சம் நல்லா பிடிச்சி இது பண்ணோம்.
எல்லாம் அதுக்கு இது தோரணத்துக்குள்ள பிடிச்சி நல்லா கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். என்ன சொல்றதுன்னா மாடு இவ்வளவு வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். மாடு பிடிக்கிறவர்களும் கொஞ்சம் கரெக்டா பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து அவங்க வந்து யாரை பத்தி எந்த குறையும் சொல்ல கிடையாது, எல்லாரும் நல்லா தான் பண்றாங்க. ஸோ புல் கேச்சருக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா தோரணத்துக்குள்ள மாடு பிடிங்க. ஏன்னா ஒரு மாடு வந்து வளர்க்குறதுன்றது சரசர விஷயம் கிடையாது. ஒரு மாடு வளர்த்து அதை தயார்படுத்தி அவங்களும் 8 வருஷமா வளர்த்து போராட்டத்தை தாண்டி 8 வருஷமா வளர்த்து ஒரு வருஷத்துக்கு 360 நாள் வளர்த்து ஒரு போராட்டம் தாண்டி மாடு வளர்த்து ஒரு அத்து பண்ணி போடுறாங்க. அது வந்து நீங்க தோட்டத்துக்குள்ள பிடிச்சிங்களன்னா பெரிய எல்லாருக்கும் சந்தோஷம். தோட்டத்தை தாண்டி பிடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த புல் கேச்சருக்கு தயவு செஞ்சு சொல்றேன், தோட்டத்துக்குள்ள பிடிங்க, நேர்மையா பிடிங்க. என்னைக்குமே நேர்மையா பிடிச்சிங்கன்னா உங்க பேர் என்றென்றும் நினைச்சு நிற்கும். அது வந்து கண்டிப்பா ரொம்ப அது வந்து எடுத்துக்கோங்க, யாரும் தப்பா நினைச்சுக்காது நம்ம சொல்றோன்னு. இது எப்பயுமே எல்லாரும் சொல்றது தான் புல் கேச்சருக்கு. ஸோ அவங்களும் காலை உரிமையாளர் அதான் சொல்றாங்க, நீங்க பிடிச்சிங்களா நேர்மையா பிடிங்க, எங்களுக்கு சந்தோஷம். தோட்டத்துக்கு வெளியே வந்து அவுட்டர் பிடிச்சிங்களான்னா அது வந்து ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுது. அது வந்து சொல்றாங்க. அவங்களே வீடியோ, அது ஒரு வீடியோ மூலியமா தான் எல்லாமே வந்து வெளிவராகும். அதனால இன்னைக்கு வந்து நம்ம நேர்காணல் எடுக்க வந்தோம். அவங்க வந்து இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க. ஸோ எந்த காலை உரிமை எந்த புல் கேச்சரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாமளும் 8 வருஷத்துலேருந்து மாடு மேய்ச்சி வளர்த்து அது கண்ணுலேருந்து வாங்கி வளர்த்து நாமளும் வீட்டில் ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறம் நாமளும் கொஞ்சம் பெரிய ஆளாகி அதுவும் நல்லா தரமாக பண்டிகை பண்ணிச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு பேர். அது வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான் நாமளும் பார்ப்போம். நம்மளும் ஏதோ மாடு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்ன்ற இதுக்கோஸ்கரம் நம்ம வளர்க்க மாட்டோம். நம்ம பேர் நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி தான் நம்ம வளர்ப்போம் எப்பவுமே. அது பண்டிகை பண்ணுறதுன்றதுக்கோஸ்கரம், அது பிட்ரு பேட்ரிஷின்றதுக்கோஸ்கரம் நம்ம வளர்க்க மாட்டோம். நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி காத்தால எழுந்து அதை மூஞ்சி பார்த்து தான் நம்மளுக்கே ஒரு இது சந்தோஷம். மாடு வீட்டு முன்னாடி கட்டணுன்றதுனால கோஸ்கரம் தான் நம்ம வீட்டில் ஒரு புள்ள மாதிரி நம்ம வளர்ப்போம். இந்த மிச்சப்படி எல்லாம் ஒன்றும் அந்த மாட்டு மேலே நம்ம என்ன சொல்றதுன்னா அது பண்டிகை பண்ணணும்னு நம்ம வாங்கிட்டு வந்து வளர்க்க போறது இல்லை. பண்டிகைன்னா நம்மளுக்கு ஒரு பேருன்றதுக்கோஸ்கரம் தான் அதை எடுத்துன்னு போய் நம்ம பண்டிகை விட்டு நம்ம பேருன்றது வெளிப்படுத்துறதுக்கோஸ்கரம் தான் நம்ம பண்டிகையில் எடுத்துன்னு போய் மாடு விடுறோம். மாடு விட்டு நம்மளுக்கு சிறந்த நல்லா தரமா அவங்க நம்மளுக்கு நம்ம தரமா பண்டிகை பண்ணிச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு பேர் வரும். அது புள்ள மாதிரி தான் நம்ம வளர்ப்போம் எப்போ இருந்தாலும். ஸோ எல்லாமே என்ன சொல்லணும்னா ஒரு பண்டிகைன்றது வந்து ஒரு கலை. அது வந்து ஒரு லவ் மாதிரி, அது வந்து லவ்வா எடுத்துன்னு போகணும். பண்டிகையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயம், தப்பான விஷயம் பண்டிகையோட முடிஞ்சிடணும், வெளியே வந்து வரக்கூடாது. ஏன்னா இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்றேன் சேனல் சார்பாக, இதுதான் உண்மை. அது பண்டிகைன்றது வந்து ஒரு பண்டிகைன்றது ஒரு கலை, ஒரு லவ். அதுல எல்லாரும் ஜாதி மதம் இனம் இழக்கம் இல்லாம பார்த்து ஒரே குண்டால சோறு போட்டு ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பாட்டில தண்ணி குடிச்சு எல்லாரும் ஒற்றுமையோட இருக்கிற இடம் தான் நம்ம ஒரு பண்டிகை. அது ஒரு கலை. அந்த இடத்துல இருக்கிற இடத்துல யாரும் இது சண்டை போடாதீங்க. காலை உரிமையாளருக்கு சொல்றோம், புல்கேச்சருக்கு சொல்றோம், ரசிக பெருமக்களுக்கு சொல்றோம், இதுதான் உண்மை. நீங்க அந்த இடத்துல எதனா சின்ன சின்ன தப்பானா கூட நீங்க வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன தப்பு பண்றதுனாலதான் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகி அது கேஸ் அது இது போயிடுது. அதில் நீங்க அவாய்ட் பண்ணிடலன்னா கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. இது காவல்துறைக்கு இது வந்து விட்ற நம்ம சேனல் சார்பாக சொல்றது என்னன்னா, ஒரு காலை வந்து எடுத்துன்னு வராங்கன்னா அவங்க வந்து 10 ரவுண்டா 5 ரவுண்டா போடுற ஆசையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து 2 ரவுண்டு போட்டாலே நல்லா போச்சுன்னா அவங்க வந்து காலை ஏற்றின்னு போயிடுவாங்க. எல்லாருமே ஆசைப்படுறது அதுதான். இவ்வளோ ஓடணும் அவ்வளோ ஓடணும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க. அது வந்து இதுதான் டைமிங், கொஞ்சம் 2 ஹவர் 1 ஹவர் கொடுத்துறீங்க. 2 ஹவர்ல 500 600 1000 மாடு வருது. 2 ஹவர்ல எந்த மாடு விட முடியாது. கொஞ்சம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்கவுங்க 2 ரவுண்டு விட்டாங்கன்னா அவங்க ஆசைச்சுன்னா அவங்கவுங்களே கிளம்பிடுவாங்க. இது வந்து காவல்துறைக்கு நம்ம சொல்ற அறிவிப்பு. இதுதான் நடக்குது. ஏன்னா நீங்க வந்து டைமிங் வந்து கம்மியாக கொடுத்துட்றீங்க. அது கொஞ்சம் மாடு விட முடியாத ஆயிடுது. கொஞ்சம் சில மாடு விட்டுறாங்க, சில மாடு விட முடியாம ஆயிடுறாங்க. அதனால விழா குழுங்கள்லாம் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சேர்த்து வைங்க. 2026ல கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணுங்க. சேனமாவில் பண்ண மாதிரி எல்லா ஊரும் பண்டிகை பண்ணா நல்லா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். கொஞ்சம் அந்த ஊர்ல நல்லா காவல்துறையும் ஒத்துழைச்சாங்க, மாடுபிடி வீரர்களும் நல்லா ஒத்துழைச்சாங்க. ஊர் தலைவர்கள் சார்பாக நல்லா இது பண்ணாங்க. இது கொடுத்து நல்லா இது பண்ணி நல்லா அது பண்டிகைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி சேனமாவில் ஆன மாதிரி கொஞ்சம் நல்லா சிறப்பா பண்ணாங்கன்னா நம்மளுக்கு நம்ம அதுக்கட்டு சார்பாக நம்ம மாடுபிடி வீரர்களுக்கும் நம்ம மாட்டு சங்க தலைவர்களுக்கும் நம்ம மாட்டு உரிமையாளர்களுக்கும் கேட்டுக்கொள்கிறது, 2026ல சேனமாவு மாதிரி பண்டிகை பண்ணி நல்லா சிறப்பா பண்ணணும். நம்ம அதுக்கட்டு சார்பு சங்க தலைவர்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்ற வேண்டுகோள். இது சொல்றது வந்து காலை உரிமையாளர். ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு லவ்வான விஷயத்த வந்து ஒரு வீடியோ மூலியமா சொல்லிக்கிறாங்க.
கண்டிப்பா 2026ல சாணுபவம் மாதிரி நல்லா அது பண்டிகை பண்ணா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பர்மிஷன் வாங்கி நல்லா பண்ணிக்கலன்னா எல்லா மாட்டுக்காரும் சந்தோஷப்படுவாங்க. மாடு வளர்க்குறன்றது வந்து ஒரு வீட்டு பிள்ளையா தான் வளர்க்குறாங்க. யாரும் மாடு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் யாரும் வளர்க்குறது இல்லை. அவங்களுக்கு ஒரு லவ், அது ஒரு ஆசை, அது ஒரு கலை. ஒரு அது பண்டிகைன்றது ஒரு கலை. அது ஒரு கலையா எடுத்துன்னு போங்க, ஒரு லைஃப் என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துன்னு போங்க. அந்தந்த டைமுக்கு லைஃப் வந்து ஜாலி பண்ணிட்டு போங்க. ஸோ வாழ்த்துக்கள். நம்ம TN25 தமிழ் சேனலுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ கொடுத்தனுங்கிறாங்க. நம்ம சேனல் வரைக்கும் யூடியூப்லேயும் வரும், மறக்காம பாருங்க. ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.